அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லருள் மழை பொழிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். 2025 ஆண்டு புத்தாண்டு தொடங்கியிருக்கிறது என்று நாம் பரபரப்பாக இருக்குகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நம்முடைய முஹர்ரம் மாதம் பிறந்து 7 மாதங்கள் ஆகிவிட்டன. நாம் முஹர்ரத்தை தான் கணக்கு பார்க்க வேண்டும். நமக்கு புது வருடம் பிறந்து அல்ஹம்துலில்லாஹ் 7 மாதங்கள் கடந்து விட்டன. ரஜப் 8, ஷாபான் 8, ரமதான் 9. இது 7வது மாதத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரஜபு, ஷாபான், ரமதான். ரஜப் மாதம் வைந்தாலே நாம் ரமதானுக்கு தயாராகிவிட வேண்டும். ஷாபான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நோன்பு நோற்ற நாட்கள் ஷாபான் மாதத்திலேயே அதிகமான நோன்பு நோக்க ஆரம்பித்து விட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நாம் கேட்கக்கூடிய துவாக்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அள்ளி கொடுக்கும் வல்ல நாயனாக இருக்கின்றான். ரஜப் மாதம், ஷாபான், ரமதான், ஷவ்வால் இதெல்லாம் ரொம்ப புண்ணியமான மாதங்களாகும். ரஜப் மாதம் வந்துவிட்டது, பிறை பிறந்து விட்டது. ஆகவே நாம் எல்லாம் ரமதானுக்கு தயார் செய்து கொள்ள வேண்டும். அடுத்த மாதம் ஷாபான், இது அடுத்து ரமதான் வந்துவிடும். ஆக ரமதானுக்கு உள்ளதை நாம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தயார் செய்து கொண்டு வேண்டும். இதெல்லாம் ரொம்ப நாம் அல்லாஹ்விடம் தொழுது துவா செய்தோமேனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூலாக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானுக்கு நாம் சென்றுவிட்டு சூரத்துல் பஹராவை நாம் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக 40 நபிமொழிகள் என்னும் கித்தாபிலிருந்து இன்றைய தினம் நாம் பார்க்கிறோம். முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்தின்பால் இட்டுச் செல்லும் ஒரு செயலை பற்றி சொல்லித்தாருங்கள் என நான் கேட்டேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்தின்பால் இட்டுச் செல்லும் ஒரு செயலை பற்றி சொல்லித்தாருங்கள் என நான் கேட்டேன். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு பதில் தந்தார்கள். நீங்கள் மிகவும் பெரிய விஷயம் ஒன்று குறித்து வினவி இருக்கின்றீர்கள். இருந்தாலும் அதை அல்லாஹ் யாருக்கு எளிதாக ஆக்கி வைக்கின்றானோ அவர்களுக்கு மிகவும் எளியதாகும். நீங்கள் அல்லாஹ்வுக்கே அடிமை செய்யுங்கள். அவனுக்கு இணை எதுவும் வைக்கக்கூடாது. கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். நீங்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும். ரமலான் மாதத்திலே நோன்பு இருக்க வேண்டும். நீங்கள் இறை இல்லத்திற்கு புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும். ஹஜ் செய்ய வேண்டும். பின்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களுக்கு நன்மையின் வாசல்களை காண்பிக்க வேண்டாமா என வினவிவிட்டு சொன்னார்கள், நோன்பு ஒரு கேடயம். நீர் நெருப்பை அணைப்பது போல் தர்மம் பாவங்களை அழித்தொழிக்குகின்றது. தர்மங்கள் பாவங்களை அழித்தொழிக்குகின்றது. அதுபோலவே இரவில் ஆழத்தில் ஒருவரின் தொழுகையும். பின்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு இறைவசனத்தை ஓதினார்கள். அவர்கள் இரவில் படுக்கையிலிருந்து தங்கள் விழாக்களை உயர்த்தி எழுந்து அப்புறப்பட்டு தங்கள் இறைவனிடம் நம்பிக்கை வைத்தும் பயந்தும் அவனை பிரார்த்தனை செய்வார்கள். நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் தானமாக செலவும் செய்வார்கள். அவர்கள் செய்த நற்காரியங்களுக்கு கூலியாக அவர்களுக்காக சித்தப்படுத்தி மறைத்து வைக்கப்பட்டிருக்கும்
கண் குளிரக்கூடிய சன்மானத்தை எவராலும் அறிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு மேலான சன்மானங்களை அவர்களுக்காக சித்தப்படுத்தப்பட்டுள்ளது. அல் குர்ஆன் 32 16-17. பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களுக்கு இந்த விஷயத்தின் உச்சம் பற்றியும் தூண் பற்றியும் தலையாயது பற்றி சொல்ல வேண்டாமா என்றார்கள். இறை தூதர் அவர்களே, ஆம் சொல்லுங்கள் என்றேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த விஷயத்தின் உச்சி இஸ்லாம் தூண் என்பதும் தொழுகை அதன் தலையாவது ஜிஹாத் ஆகும் என்றார்கள். பிறகு அவர்கள், இவைகள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவது குறித்து நான் சொல்ல வேண்டாமா என வினவினார்கள். நான் இறைவனின் தூதர் அவர்களே, ஆமாம் சொல்லுங்கள் என்றேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது நாவை கரத்தால் பற்றி கொண்டு இதை கட்டுப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். நான் இறைவனின் தூதரவர்களே, ஆமாம் சொல்லுங்கள் என்றேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது நாவை கரத்தால் பற்றி கொண்டு இதை கட்டுப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். இறைவனின் தூதரவர்களே, நாம் பேசுவது நமக்கு எதிராக திருப்பப்படுமா என்று நான் கேட்டேன். அதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம் தாய் உம்மை காணடித்தார். மனிதர்கள் தங்கள் நாவால் அறுவடை செய்தவைகளைத் தவிர அவர்களை நரக நெருப்பில் முகங்குப்புற தள்ளக்கூடியது வேறெதுவும் உண்டா என்று கேட்டார்கள். ஆதாரம் திருமதி. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஹதீஸ்க்கு நாம் இன்ஷா அல்லாஹ் போகலாம். அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்தார்கள். அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபி நிறைய உதவி செய்தார். அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு சஹாபி நிறைய உதவி செய்தார் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்போது அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மதீனாவுக்கு வந்தால் என்னை வந்து பாருங்கள் என்றார்கள். நீங்கள் மதீனாவுக்கு வந்தால் என்னை வந்து பாருங்கள் என்றார்கள். அதுபோன்று இவர் மதீனாவுக்கு சென்றபோது இவர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் பார்த்தார். அப்பொழுது அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் இவர் பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டார்கள், உங்களுக்கு முக்கியமான தேவைகள் ஏதும் தேவைப்படுகிறதா என்று கேட்டார்கள். உங்களுக்கு முக்கியமான தேவைகள் எதுவும் தேவைப்படுகிறதா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த சஹாபி சொன்னார், அப்படி ஒன்றும் தேவையில்லை என்றார். அப்பொழுது மீண்டும் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய நபி, உங்களுக்கு ஏதும் தேவை என்றால் சொல்லுங்கள் என்றார். அதற்கு அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு பிரயாணம் செய்ய ஒரு ஒட்டகமும் வீட்டில் உள்ளவர்கள் பால் கறந்து குடிக்க ஒரு ஆடு வேண்டும் என்றார். அந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டது என்னவென்று சொன்னால், யா ரசூலல்லாஹ், எனக்கு பிரயாணம் செய்வதற்காக ஒரு ஒட்டகமும் வீட்டில் உள்ளவர்கள் பால் கறந்து குடிப்பதற்காக ஒரு ஆடும் வேண்டும் என்றார். அப்பொழுது நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் தேவை இவ்வளவுதானா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். உங்கள் தேவை இவ்வளவுதானா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறகு பனு இஸ்ராயேல் கூட்டத்தில் உள்ள ஒரு பெண் கேட்டது போல் கேட்டிருக்கலாமே நீங்கள் என்றார்கள்.
பக்கத்தில் உள்ள சஹாபாக்கள் கேட்டார்கள், அப்படி என்ன அந்த பெண் கேட்டார்கள் என்றார்கள். அதற்கு மூசா நபி சமூகத்தினர் சேர்ந்து பலஸ்தீனி பயணம் செய்கிறார்கள். அப்பொழுது சுற்றி சுற்றி வருகிறார்கள், ஆனால் அதே இடத்தான் வந்து நிற்கிறார்கள். அப்போது மூசா நபி சொல்கிறார்கள், என்ன வந்த இடத்தையே நாம் வந்து நிற்கிறோமே, வந்த இடத்திலே வந்து நிற்கிறோமே என்றார்கள். அப்போது வயதான படித்த அறிவுள்ளவர் ஒருவர் சொல்கிறார், யூசுப் நபி இந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, இவரை பலஸ்தீனத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று புத்தகத்தில் படித்துள்ளேன் என்று சொன்னார். யூசுப் நபியின் உடலை எடுத்துச் சென்று பலஸ்தீனில் அடக்கம் செய்தால் நாம் சுற்றி சுற்றி வர தேவை இருக்காது, நாம் பலஸ்தீன் உள்ளே செல்லலாம் என்றார். அந்த உடல் எங்கே என்று யாருக்காவது தெரியுமா என்று கூட்டத்தினர் பார்த்து கேட்டார்கள். அப்போது வயதான பெண்மணி எனக்கு தெரியும் என்றார். அதற்கு கேட்கும் ஒன்றை கொடுத்தால்தான் அந்த இடத்தை காண்பிப்பேன் என்றார். அதற்கு என்ன தேவைப்படுகின்றது என்றார். அதற்கு அந்த பெண்மணி, சொர்க்கத்தில் உங்களுடன் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள், உங்களுடன் நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார். இது பெரிய விஷயமாயிற்றே என்று அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். பிறகு அந்த உடலை எடுத்து சென்று பலஸ்தீனில் அடக்கம் செய்தார்கள். இது அந்த பெண் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அல்லவா? அந்த பெண் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அல்லவா? இதுபோல் நீங்கள் கேட்பீர்கள் என்று எதிர்பார்த்தேன் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இன்று அருள்மறையாம் திருக்குர்ஆன் சூரத்துல் பஹராவில் 224ஆம் அத்தியாயத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் தொடங்கலாம். சூரத்துல் பஹரா 2:224. இன்னும் நீங்கள் நன்மை செய்வதற்கும் பயபக்தியுள்ளாக நீங்கள் இருப்பதற்கும் மனிதர்களுக்கிடையில் நீங்கள் சமாதானம் செய்து வைப்பதற்கும் அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் செய்யும் உங்களுடைய சத்தியங்களுக்காக அல்லாஹ்வை தடையாக்காதீர்கள். அல்லாஹ் உங்கள் கூற்றை செவியேற்கிறவன், உங்கள் செயலை நன்கறிகின்றவன். உங்களுடைய சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ்வை உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். எனினும் உங்களுடைய இதயங்கள் நாடி செய்து சம்பாதித்து கொண்டதை பற்றி உங்களை அவன் பிடிப்பான். இன்னும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், அதிக சகிப்புத்தன்மையுடையவன். தங்கள் மனைவியரிடம் உடலுறவுக்காக நெருங்குவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டவர்களுக்கு 4 மாதங்கள் எதிர்பார்த்தல் உண்டு. ஆகவே இத்தவணைக்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக கிருபையுடையவன். இன்னும் அவர்கள் அவ்வாறு நெருங்காமல் திருமண பிரிவினையை விவாகரத்தை உறுதிப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு செவியுறுகிறவன், நன்கறிகின்றவன். மேலும் தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் தங்களுக்கு 3 மாதவிடாய்களை எதிர்பார்த்திருப்பர். அவர்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டவர்களாய் இருந்தால் அவர்களுடைய கர்ப்பப்பைகளில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைப்பது அவர்களுக்கு ஆகுமானதல்ல. மேலும் மீட்கக்கூடிய தலாக் சொல்லிய அவர்களின் கணவர்கள் இணக்கத்தை நாடினால் அதற்குரிய தவணை காலத்தில் அவர்களை மனைவிகளாக திருப்பிக் கொள்ள மிகவும் உரிமையுடையவர்கள். மனைவியரான அவர்களின் மீதுள்ள கடமைகள் போன்று அவர்களுக்கு முறைப்படி உரிமைகளும் உண்டு. ஆண்களுக்கு பெண்களாக
ஆண்களுக்கு பெண்களாகிய அவர்கள் மீது ஓர் படித்தரமும் உண்டு. அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன். மீட்டுக்கொள்ள உரிமை பெற்ற தலாக் 2 தடவைகளாகும். பின்னர் முறைப்படி தடுத்து கொள்ளலாம் அல்லது 3வது முறையாக தலாக் கூறி நல்ல முறையில் விட்டுவிடலாம். இன்னும் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த மகர், உடை மற்றும் ஏனைய பொருட்கள் முதலியவற்றில் இருந்து யாதொன்றையும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆகுமானதல்ல. அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளை நிலைநிறுத்த முடியாதென்று அவர்கள் இருவருமே பயந்தாலே தவிர, ஆகவே அவர்கள் இருவரும் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளை நிலைநிறுத்த மாட்டார்கள் என தீர்ப்பு வழங்குவோராகிய நீங்கள் பயந்தால், அவள் எதை தன்னை திருமண பந்தத்திலிருந்து நீக்கிவிடுவதற்கு ஈடாக கொடுக்கின்றாளோ அதில் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளாகும். ஆதலால் நீங்கள் இவற்றை மீறாதீர்கள். மேலும் எவர் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகின்றாரோ அவர்கள்தாம் அநியாயக்காரர்கள். பின்னர் 3வதாகவும் அவளை அவன் தலாக் சொல்லிவிட்டால், அதன் பிறகு அவனல்லாத வேறு கணவனை அவள் திருமணம் செய்யும் வரை அவள் அவனுக்கு ஆகுமானவளாக மாட்டாள். பின்னர் அவளை திருமணம் செய்து கொண்ட 2ஆம் கணவனாகிய அவன் அவளை தலாக் கூறிவிட்டால், முதற் கணவரும் தலாக் கூறப்பட்ட மனைவியும் ஆகிய அவ்விருவரும் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளை நிலைநிறுத்துவர் என கருதினால், புதிய திருமண ஒப்பந்தத்தின் மூலம் கணவன் மனைவியாக மீண்டு கொள்வது அவ்விருவர் மீதும் குற்றமில்லை. இவையும் அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளாகும். அறிந்து கொள்ளும் சமூகத்தாருக்கு இவற்றை அவன் தெளிவு செய்கிறான். இன்னும் உங்கள் மனைவிகளை நீங்கள் மீட்கக்கூடிய தலாக் கூறி அவர்கள் தங்கள் இத்தாவின் தவணை அடைந்துவிட்டால் அவர்களை முறைப்படி மீட்டு மனைவியராக தடுத்து வைத்து கொள்ளுங்கள். அல்லது இத்தாவின் தவணை முடித்து கொண்டு நன்முறையில் விட்டுவிடுங்கள். ஆனால் நீங்கள் வரம்பு மீறி இடையூறு செய்வதற்காக அவர்களை தடுத்து வைத்து கொள்ளாதீர்கள். இவ்விதம் எவரேனும் செய்தால் திட்டமாக அவர் தமக்கு தாமே அநீதம் இழைத்து கொண்டார். மேலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை பரிகாசமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். மேலும் உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அருள்கொடையையும் வேதத்திலிருந்தும் ஞானத்திலிருந்தும் உங்கள் மீது அவன் இறக்கி அதனை கொண்டு உங்களுக்கு உபதேசிக்கின்றான் என்பதையும் நினைவு கூறுங்கள். மேலும் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிகின்றவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் மனைவிகளான பெண்களை நீங்கள் தலாக் கூறி அவர்கள் தங்களுடைய இத்தாவின் தவணையை அடைந்து முடிந்துவிட்டால், அவர்களின் கணவர்களை திருமணம் செய்வதிலிருந்து அவர்களுக்கிடையில் அவர்கள் நன்முறையில் திருப்தி கொண்டு விட்டால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். உங்களின் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ அவர் இதனை கொண்டு உபதேசிக்கப்படுகிறார். இவ்வாறு நடந்து கொள்வது உங்களுக்கு மிக தூய்மையானதும் மிக்க பரிசுத்தமானதும் ஆகும். அல்லாஹ் அறிவான், நீங்களோ அறிய மாட்டீர்கள். தங்களுடைய குழந்தைகளுக்கு தம் மனைவிகளை கொண்டே பால் ஊட்டுவதை பூர்த்தியாக்க விரும்புகிறவர்களுக்காக தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அவை பிறந்ததிலிருந்து 2 ஆண்டுகள் வரை பூரணமாக பால் ஊட்டுவார்கள். இன்னும் பாலூட்டும் இக்காலங்களில் அவர்களுக்கு உணவும் அவர்களுக்கு உடையும் முறைப்படி வழங்குவது தகப்பன் மீது கடமையாகும். எந்த ஒரு ஆத்மாவும் அதன் சக்திக்கேற்றவல்லாது செய்யும்படியாக சிரமப்படுத்தப்பட மாட்டாது. ஒரு தாய் தன் குழந்தையின் காரணமாக, இன்னும் ஒரு தந்தை தன் குழந்தையின் காரணமாக துன்புறுத்தப்பட மாட்டார். குழந்தையின் தகப்பன் இறந்துவிட்டால் அதனை பரிபாலிப்பது இவ்வாறே வாரிசின் மீது கடமையாக இருக்கிறது. குழந்தையின் தாய் தகப்பன் இருவரும் சம்மதித்து ஆலோசனை செய்து குழந்தையின் பால்குடியை 2 ஆண்டுகளுக்குள் மறக்க நாடினால் அவ்வாறு செய்வது அவ்விருவர் மீதும் குற்றமல்ல. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு செவிலி தாயை கொண்டு பாலூட்டவும் நாடினால் நீங்கள் கொடுக்க வேண்டியதை
முறைப்படி ஒப்படைத்துவிட்டால் உங்கள் மீது குற்றமாகாது. நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையும் பார்க்கக்கூடியவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்களிலிருந்து எவரேனும் மனைவிகளை விட்டு இறந்துவிட்டால் அம்மனைவியரான அவர்கள் தமக்காக 4 மாதம் 10 நாட்கள் எதிர்பார்த்திருப்பர். இதற்கு மரண இத்தா என்று பெயர். ஆதலால் அவர்கள் தங்களுடைய இத்தாவின் தவணையை அடைந்துவிட்டால் அப்பொழுது தங்களை நியாயமான முறையில் அலங்காரம் ஏதும் செய்து கொள்கின்றவற்றில் உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிகின்றவன். இத்தாவில் இருக்கும் யாதொரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் நோக்கத்துடன் உங்களுக்குள் பெண் பேசுவதை நீங்கள் சைக்கிணையாக எடுத்து கூறுவதிலோ அல்லது உங்கள் மனங்களில் நீங்கள் மறைவாக வைத்திருப்பதிலோ உங்கள் மீது குற்றமில்லை. ஏனெனில் நீங்கள் இத்தா முடிந்த பின் அவர்களை நிச்சயமாக நீங்கள் நினைவு கூறுவீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். எனினும் நீங்கள் கண்ணியமான முறையில் சைக்கிணையாக கூறுவதைத் தவிர இத்தாவுடைய காலத்தில் திருமணத்தை பற்றி அவருடன் இரகசியமாகவும் வாக்குறுதி செய்யாதீர்கள். இன்னும் விதியாக்கப்பட்டது அதன் தவணை அடையும் வரை இத்தாவின் தவணை முடிவதற்குள் அவர்களை திருமணம் செய்து கொள்ள உறுதியும் செய்துவிடாதீர்கள். உங்கள் மனங்களில் உள்ளவற்றை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான் என்பதை நீங்கள் அறிந்து அவள் விஷயத்தில் எச்சரிக்கையாய் இருந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன், மிகுந்த சகிப்புத்தன்மையுடையவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். திருமணம் செய்த பெண்களை நீங்கள் தீண்டாமலும் அல்லது திருமணத்தின் போது அவர்களின் மகரை நிர்ணயம் செய்யாமலும் அவர்களை நீங்கள் விவாகரத்து செய்துவிட்டால் உங்கள் மீது அது குற்றமில்லை. இன்னும் அவர்களுக்கு ஏதும் கொடுத்து பயனடைய செய்யுங்கள். வசதியுள்ளவரின் மீது அவருக்குரிய அளவும் வசதியற்றவர் மீது அவருக்குரிய அளவும் நியாயமான முறையில் அப்பெண்களுக்கு கொடுத்து பயனடை செய்ய வேண்டும். இது நல்லோர் மீது கடமையாகும். மேலும் திருமணம் செய்த பெண்களான அவர்களை நீங்கள் தீண்டுவதற்கு முன் அவருடைய மகரை நீங்கள் குறிப்பிட்டு நிர்ணயம் செய்திருக்க நீங்கள் அவர்களை விவாகரத்து செய்துவிட்டால் அப்பெண்களாகி அவர்கள் விட்டு கொடுத்து மன்னித்து விட்டாலோ அல்லது யாருடைய கையில் திருமண பந்தம் இருக்கிறதோ அவர் விட்டு கொடுத்து மன்னித்து விட்டாலோ அன்றி நீங்கள் நிர்ணயம் செய்ததில் பாதி அப்பெண்களுக்கு உண்டு. மேலும் நீங்கள் மன்னித்து விடுவது விட்டு கொடுப்பது பயபக்திக்கு மிக நெருங்கியதாகும். ஆகவே உங்களுக்கிடையில் உபகாரம் செய்து கொள்வதில் தயான குணத்துடன் நடப்பதை மறந்துவிடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்க்கக்கூடியவன். 5 தொழுகைகளையும் குறிப்பாக அசர் தொழுகையாக நெடுத்தொழுகையாகவும் விடாமல் தொழுது பேணிக் கொள்ளுங்கள். மேலும் தொழுகையில் அல்லாஹ்வுக்கு பயந்து பணிந்தவர்களாக நில்லுங்கள். 5 தொழுகைகளையும் குறிப்பாக அசர் தொழுகையாகிய நடுத்தொழுகையும் விடாமல் தொழுது பேணிக் கொள்ளுங்கள். மேலும் தொழுகையில் அல்லாஹ்வுக்கு பயந்து பணிந்தவர்களாக நில்லுங்கள். ஆனால் எதிரிகளின் தாக்குதலின் அமைதியாக தொழுகையை நிறைவேற்ற முடியாது என்பதை நீங்கள் பயந்தால் அப்போது நடந்தவர்களாக அல்லது வானத்தின் மீது சவாரி செய்தவர்களாக தொழுது கொள்ளுங்கள். பின்னர் நீங்கள் அச்சமற்றவர்களாக ஆகிவிட்டால் நீங்கள் அறியாமல் இருந்தவற்றை அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரம் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். உங்களிலிருந்து எவரேனும் மனைவிகளை விட்டு இறப்பெய்தும் நிலையில் இருப்பவர்கள் விட்டு செல்லும் தங்களது மனைவிகளுக்காக ஓராண்டு வரை உணவு உடை போன்றவைகளுக்காக செலவுக்கு கொடுத்து வீட்டை விட்டு வெளியேற்றாது இருக்க வாரிசுகளுக்கு மரண சாசனம் கூறவும். ஆனால் அவர்கள் ஓராண்டிற்குள் தாமாகவே வெளியில் சென்று தங்களை முறைப்படி செய்து கொள்கின்ற அலங்காரம், திருமணம் ஆகியவற்றில் உங்கள் மீது குற்றமில்லை. அல்லாஹ் யாவற்றை மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன். மேலும் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு தங்கள் இத்தா காலங்களில் முறைப்படி கணவனுடைய சொத்திலிருந்து உணவு உடை போன்றவைகளுக்காக செலவினம் பெற பாத்தியம் உண்டு. அவ்வாறு அவர்களுக்கு செலவினம் கொடுப்பது பயபக்தியுடன் மீது கடமையாகும். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக தன்னுடைய வசனங்களை
அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு விளக்குகின்றான். வசனம் 242. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இத்துடன் இந்த வசனத்துடன் இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்எஸ் தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.